துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் இந்த 2026 வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவக்கிரகத்தில் காதலுக்கு உண்டானவன், நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் ஆணுக்கும் உறவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் கெட்டதுன்னா திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது. சில இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தால் ரொம்ப விசேஷம். வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். சில இடங்களில் மறைந்தார்னா அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காருன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த், 23 நாட்கள் தான் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வெளுத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், சுக்கிரன் வெளுத்தால் சுகங்கள் கிடைக்கும். ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு இத்தனை நாளாக சேவிங்ஸே இருக்காது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 12க்கு மேலே வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது ஒரு முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் கழித்து, ஒரு லேட்டஸ்ட் அஸ்யூம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஐசியில் பணம் போட்டிருந்தீங்க, ஒரு 25,000 பாலிசி போட்டிருந்தீங்கன்னா இப்போ அது ஒரு 75,000 பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லம்சம் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நகை மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், சோஃபா வாங்கலாம், இல்லாட்டி டிவி வாங்கலாம். ஏதோ ஒரு வசதி வாய்ப்பை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, தாயாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய தாயாரை இத்தனை நாளாக நீங்கள் கவனிக்கவே இல்லை, இத்தனை நாளாக நீங்கள் எதுவுமே பண்ணலை அவங்களுக்கு அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்கள ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிம்பிளாக இந்த துலாம் ராசிக்கு ஒரு சின்ன அட்வைஸ், இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறவங்க உங்கள் அம்மாவுடைய கைகளுக்கு வளையல் வாங்கி போடுங்க, தங்க வளையல் வாங்கி போடுங்க. பணம் இல்லாதவங்க, நான் கஷ்டப்படுறேன் சார், எனக்கு மாத வருமானமே எனக்கு இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன், நான் எங்கே சார் எங்கள் அம்மாவுக்கு தங்க வளையல் வாங்கி போடுறது அப்படின்னா அது தங்க வளையல் வாங்கி போடணும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கவரிங்கில் ஒரு வளையல் வாங்கி போடுங்க. இல்லையா, ஒன்றுமே இல்லையா, பைசாவே சம்பாத்தியமே இல்லை அப்படின்னா உங்களை சம்பாத்தியம் வர வைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுடைய அம்மாவோடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மனசார அவங்கக்கிட்ட பேசுங்க உங்களுக்கான. ஏன்னா துலாம் அப்படிங்கிற சுக்கிரன் தன்னுடைய 4வது வீட்டுக்கு, தன்னுடைய நட்பு வீட்டுக்கு போகிறார், தாயார் ஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தாயாரை வணங்க வேண்டும். வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு தாயாரை வணங்கக்கூடாது, தாயாரை வணங்கினா இது கிடைக்கும். தி அதர் வே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு வசதி வந்துட்டால் எங்கள் அம்மாவை கண்டுக்க முட்டுருவேன். அப்படி கிடையாது. உங்கள் அம்மாவை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்து பேசி மகிழ்ந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்கள அம்மா நீ உக்காருமா நான் பார்த்துக்கிறேம்மா, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் தொழில் சிறக்கும்னா நீங்கள் மீடியா தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, வீடியோகிராஃபி பண்ணுறவங்க, அதே சமயம் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் சார்ந்த, ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 15ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். மெடிக்கல் சார்ந்த ப்ரொஃபஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அரசாங்க பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை மட்டுமல்லாமல் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய, வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடம்புல இந்த மாதாந்திர சுழற்சியில் சங்கடம் இருக்குன்னா இப்போ அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரிகாரம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் தாயாரை வணங்கி வாருங்கள். மன நிம்மதி மட்டுமல்லாமல், ஆரோக்கிய நிம்மதி மட்டுமல்லாமல், தொழில் நிம்மதியும் ஏற்படும்.
ஸோ இந்த 2026 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சுக்கிரன் பயிற்சி தரப்போகிறது, மற்ற கிரகங்களுடைய சுழற்சியில் என்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் ஆராயணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருப்பம் உள்ளவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு நம்பர் 8015131149, அந்த நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு, நீங்கள் நேரில் வந்து சந்திக்கணும்னா. அதே சமயம் மற்றொரு நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.